Hi guys, I'm Deepika, a TEFL certified English trainer from Phoenix Academy. Welcome back to the playlist Essential English Phrases. இந்த Essential English Phrases அப்படிங்கிறதுல கிராமர் இல்லாம ஃப்ரேஸை டைரக்டா இங்கிலீஷ்ல எப்படி ஈஸியா யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எம்பதட்டிக் கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த எம்பதட்டிக் கொஸ்டின் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம ஒருத்தவங்க இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க அப்படின்னு எப்படி கேட்பீங்க? Where did you buy this dress அப்படின்னு கேட்பீங்களா? அப்போ எங்க வாங்குனீங்க அப்படின்றது நம்ம சாதாரணமா கேட்கற மாதிரி இருக்கு. இதே நீங்க ரொம்ப நாளா ஒரு ட்ரெஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப அந்த ட்ரெஸ் வேற யாராவது வாங்கியிருக்கும் போது நம்ம சாதாரணமா எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையா? இந்த ட்ரெஸ் நான் எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்க சர்ப்ரைஸ்டா ஃபீல் பண்ணும்போது கேட்போம் இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின் இங்கிலீஷ்ல எப்படி கரெக்டா ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இதுக்கான ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா கொஸ்டின் வேர்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், வேர், ஹவு, வை அண்ட் ஹூ, இந்த WH வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த WH வேர்ட்ஸ் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா ஆன் எர்த் அப்படிங்கறத ஆட் பண்ணணும். ஆன் எர்த் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை நீங்க இந்த WH வேர்ட் கூட ஆட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் ஒரு எம்பதட்டிக் கொஸ்டினா இருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டினை நம்ம எவ்ரிடே லைஃப்ல எப்ப கேட்போம் அப்படின்னு பாருங்களேன். நீங்க ஒரு மாதிரி அனாய்டா ஃபீல் பண்ணும்போது கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வரும்போது நேரடியா சொல்லாம நிறைய கொஸ்டின்ஸ் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன கேட்போம்? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது what do you want அப்படின்னு கேட்கறது கரெக்டா இருக்காது. அப்ப நம்ம இந்த on earth அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை ஆட் பண்ணி கேட்கலாம். what on earth do you want, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். What on earth have you been doing? ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா WH வேர்ட் கூட ஆன் எர்த் அப்படின்றத ஆட் பண்ணிட்டு நார்மலா கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்குமோ, ஆக்ஸிலரி வெர்ப், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் ஆட் பண்ணணுமா அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். லெட்ஸ் see some examples. Where on earth did you buy that extraordinary hat? ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர்வான ஹேட் எங்க இருந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். Where on earth did you find it? What on earth have you done? இந்த கொஸ்டின் எப்ப கேட்போம்னா, என்ன பண்ணி வச்சிருக்க? யாராவது மொத்தமா ஒரு விஷயத்த சொதப்பி வச்சிருப்பாங்க, ஏன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் what on earth have you done அப்படின்னு சொல்லி கேட்கணும். Why on earth are they standing there? Well, why on earth didn't you send for Hedy then? Next sentence, how on earth did you break? So இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எம்பதட்டிக் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எவ்ரிடே கான்வர்சேஷன்ல இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃப்ரேஸா இருக்கும். ஏன்னா லேர்னர்ஸ் காமனா என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும் அப்படிங்கறது கரெக்டா தெரியலங்கும் போது அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லயோ இல்ல அவங்க பேசுற டோன்லயோ மட்டும் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அது கரெக்ட் அப்படின்னு நினைச்சு பேசிடுவாங்க. நம்ம தமிழ்ல என்ன மாதிரி எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோமோ இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயுமே கரெக்டான ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களோட ஸ்பீச் ரொம்ப எஃபெக்டிவாகவும் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நேச்சுரலாகவும் இருக்கும். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். உங்களுக்கு நான் ஒரு தமிழ்ல ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இதை இந்த ஆன் எர்த் அப்படிங்கிற ஃப்ரேஸை ஆட் பண்ணி எப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. That's it with our lesson today. Don't forget to subscribe to my channel and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. I'll meet you with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.